ஓம் கிராமமாம் 250ஆம் கிராமமாம் மங்களமாம் இப்பன் காசாம் 2500 ரூபாவாம் ஆக மொத்தம் 55,000 ஸ்வாஹா. பொண்ணு வீட்டுக்கா பையன் வீட்டுக்கா? நீ ஒன்னே போய்க்கிறா? ஓ, நீ எல்லா கல்யாணத்துக்கு போய்க்கிறீங்களா? ஐயோ, இன்னும் அறியாத்துல என்ன பண்ணிட்டு குடும்பத்தை கழிச்சுட்டு பண்ணி காரணம் இல்லாத வர மாட்டேன். கல்யாணமா கல்யாணம் நாட்டு இளவரசருக்கு கல்யாணம். நீ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது வச்சுக்கோ. மாமனாரு பாத்ரூம்ல உட்கார வச்சு நீ தோசைய சுத்து சுத்து போடுவ. அவரு சுத்து அதில் தொட்டு தொட்டு சாப்பிடுவாரு. எனக்கு அப்படியே சொத்து எனக்கு மனோவுக்கு திருமணம் எந்த நாட்டுல போய் எந்த சத்திரம் நாங்கள் செல்ல வேண்டும். உனக்கும் மனோவுக்கு திருமணம். திருமணம் குறித்து யாருக்கு தெரியுமா? மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கும் திருமணம். போது நிறுத்துங்களப்பா. மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கு எனக்கு திருமணமா? வாழ்ந்தால் மனோவோடு அவளுக்கு நான் ஒருபோது வரமாட்டேன். துணுமா வாய தோட்டமா எப்படியா கூட கெஜில இருப்பாங்க. ஒப்பம் போன அந்த காலத்துல போய் வரல. உங்க சொல்லுங்க கேட்க மாட்டேன். ஒரே மகன் ஒப்பத்த மகன் என்னோட செல்லமா வளர்த்தனே. என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தனே. கண்ணுக்குள்ள ஒரு தாய் இருந்து விட்டாள். அது முதல் இன்று வரை உன்னை நான் செல்லமா வளர்த்தேன்டா. எனக்கு பிறகு நாட்டு ஆழ்வா என்று மனது மனக்கோட்டை கட்டினேனே. மனக்கோட்டையா மண்கோட்டை ஆகிவிட்டது. எப்போது என் வார்த்தை கேட்க மறுத்து விட்டாயோ அந்த மாலா கருத்த தாலி கட்டவில்லை என்றால் உடைய தந்தையை இது நீ உயிரை பார்க்க முடியாது. கண் முன்னே இப்போது இப்போது ஏன்டா உயிரோடு வாழணும்? மாலா கருத்த தாலி கட்டவில்லை என்றால் உடைய தந்தை இந்த உயிரோடு பார்க்கவே முடியாது. நான் வரவில்லை என்ற இடத்தில் உங்கள் உயிரையும் மாற்றிக் கொள்வீர்களா தந்தையை? முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியப்பா. நீங்கள் தான் என்னை வளர்த்தீர். அயல் நாடு சென்று வாடா மகனே என்று அனுப்பி வைத்தீர். இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு வருகின்றீர். நாட்டுக்கு வருவேன், மணமேடையில வருவேன். அந்த பெண்ணின் கைத்தில் மாலையிட்டு தாலி கட்டுவேன். ஆனால் ஒன்று, அந்த பெண்ணின் முகத்தை பார்க்கவே மாட்டேன். தாலி கட்டி அடுத்த நொடியே வந்து விடுவேன். இந்த அமர்வு நாட்டுக்கு எத்தனையோ சட்ட திட்டம் நான் போட்டிருக்கேன்டா. என் மகன் எனக்கு சட்டத்தை போடுறான்டா. மனவருக்கு வருவானா? வருவானா? தொட்டு தாலி கட்டுவானா? அந்த மாலா முகத்தை பார்க்கவே மாட்டானா? அடுத்த நிமிடமே மனோ 997 ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் எங்கடா கேக்குறது? ஐயா சரியா மாத்தி வர மாதிரி ஐயா உன் பையன் நல்லா வந்தாங்க. ஆமாடா கல்யாணம் நடக்கணும். அவன் தாலி கட்டட்டும். மீதி வேலையை நம்ம பாத்துக்கலாம். என்ன பாத்துக்கலாம்? அவன் வாழத்துக்கு புத்திமதி சொல்லி வாழ வைக்கணும். ஓடி வா ஓடி வா. ஐயா சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்க. ஐயா உட்காருங்க. கட்டி மேல கொட்டை
மாட்டேங்குது அவன். நான் ஏறி வேலை மண்ணை எடுத்து கொண்டு போய் கொண்டு போறேன். ஏறி வேலை கொட்டாங்க. ஏறி வேலை. ஆமா. பாரு. அவர் செய்யணும். டேய் இது மாலை வாஜை இருக்குது படகு இருக்குது ஒரு துருடாச்சு மிஸ்து என்னடா மாலைப்பட்ட கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். மாலை கஷ்டமா? எறா கையா 500 ரூபாய் கொடுத்தாரு. 500 ரூபாய் கீழே பேசி போடா கேட்ட. 500 ரூபாய். பிளாக்லாம் வாயாத்தோனா? எங்க பிளாக்ல கிடைக்குது? மாலை பிளாக்ல கிடைக்குதா? நான் கூட வாயாத்தேன் பிளாக்ல. கிடைக்குது பிளாக்ல. மாலை கடையில விக்கிறாங்க பிளாக்ல. பிளாக்ல விக்கிறாங்க. எனக்கு தான் தெரியும். எல்லாத்தையுமே பிளாக்ல வாங்கி விடாதே நீங்க. ஏய் மாலை எங்கயுமே கிடைக்கலங்க. பரவாயில்லைன்னு பொந்த மாலை தான் தானே. ஐயோ அப்ப மனமான கல்யாணத்தை முடிக்கும். ஏம்பா செத்து போனவன் வந்து வாங்கி போடுவான். செத்து போனவன் எப்ப வருவா? செத்து போனவன் வராதவா 16 30 தேவசம் இதெல்லாம் கும்பிடு. ஒரே லாபத்துக்காகப்பா. நான் கூட ஒரு 40 ரூபா கும்பிடலான்னு இருக்கிறேன். டேய் அப்பையா ஒப்ப கொத்தனவரா அம்மா சித்தாடா அந்த முத்து மாரி அம்மாவை வேண்டிக்கும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும். முத்து மாரி அம்மா எங்க இருக்கிறாங்க? அது கையெல்லாம் கழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஏழு கொண்டலவடா அம்மை கட்டதம்னா கோவிந்தா கோவிந்தா தலைமாலியா வணங்குவாங்க. எனக்கு முன்ன பின்ன கும்பிட்டு பழக்கம் இல்லடா. ஐயோ சின்ன குழந்தைடா தெரியாத குச்சி மாதிரி சொல்லிட்டா. சின்ன குழந்தை மா பெண்டல ஒரு பூச்சிக்கு விட்டு பண்ணி மாதிரி மா பெண்கள் மனதோடு வாழ்த்த வேண்டும். எப்படி வணங்க வேண்டும்? இரு மனமும் ஒரு மனமாக சேர வேண்டும். நல்ல வரனை எனக்கு அமைய வேண்டும் என்று இப்படி வணங்கணும். வாருங்கள் வாழ்படிப்போம். சக்தி மசாலா எங்களிடத்திலே கலப்படம் கிடையாது. தரத்திலும் சுவையிலும் சிறந்தது. காமாட்சி அம்மா விளக்க சேவிச்சுட்டு சேவிச்சுட்டு என்ன மனதில் அமர்ந்து விட்டா என்னடா பண்ணி கேட்கிறாரா? கம்பெனில ஒரு ஆம்பளை கூட விடுறதில்ல. என்னப்பா சொல்ல வராரு ஒரு வாய் அடக்குறாரு. கூட்டிக்கு சத்தம் வந்திருக்கா? அயல்நாட்டிலிருந்து இப்போதுதான் வந்தா. ஒரு வார பயணம். உன்னல உறங்கல ஓய்வெடுக்கல. சற்று உடல் அயற்சி தானே வேற எதுவும் இல்லையா? அப்ப பரவாயில்ல. கல்யாண
கல்யாணம் பண்ண ஐயோ ஐயோன்னு கத்துவாங்களா போட்ட குழந்தை நட்டுட்டு போட்டாடா உன்னை. ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தான் சும்மா காஞ்சிபுரம் போக சொல்ல எப்ப கொடுப்ப விக்கி எப்ப கொடுப்ப விக்கின்னா அம்மால செத்துட்டா தான் பசிச்சுங்க. 500 ரூபாய் கொடுத்த ஐயரு செத்ததுக்கே சிரிக்கிற நடவட கணக்கு வழக்கே தெரியல. அது என்ன கேதியா ஐயா பயிர் வேணுமே. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். இரு மனமும் ஒரு மனமாக சேர வேண்டும். திருமணம் நடக்க வேண்டும். அந்தணர்கள் வேதம் ஓத வேண்டும். ஐயரு இல்லாத கல்யாணம் நடக்காது. ராஜா வீட்டு கல்யாணம் அவசர கல்யாணம். என்னப்பா என்ன பேசுறீங்க? ஐயரு மக்கள் எனக்கு அது எப்படி தெரியும்? ஐயரு மந்திரம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும்னா விட்டுடும். அதை ஏன் தெரியும். எப்படி தெரியும்? நான் குழந்தையா இருக்க சொல்ல எங்க அப்பா செத்துட்டாரு. தெய்வமே அப்பலாத புள்ளியா எங்க அப்பா செத்துட்டாரு. நாங்க சின்ன குழந்தைங்க. எங்க அம்மா எங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயர் வீட்டுல எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரு. அவசரத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம பேசாதே. ஐயர் வீட்டுல உங்களை காப்பாத்துறதுக்காக உங்க அம்மா வேலை பார்த்தாங்க. ஐயர் வீட்டுல எங்க அம்மா வேலை செஞ்சாங்க. அமாவாசைனா ஐயர் திதி கொடுக்க போவாரு. அப்ப ஐயர் கூடவே போவாங்க. கச்ச பேக தூக்கினேன். பச்சரிசி பதார்த்தம் எல்லாம் வாங்கி அப்படியே மந்திரத்தை கத்துக்கினேன். போய் வரும்போது கத்துக்கிறேன். ஆமாங்க ஐயா எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை பார்த்தாங்கன்னு சொன்னேன். அப்ப கூட எனக்கு சந்தேகம் வருது. என்ன ஐயா இப்பதான் சந்தேகம் வந்து என்ன சந்தேகம்? அந்த சந்தேகம் உண்மையை தெரியணும். ஐயரே மம்மாள் வச்சுக்கிறாங்க. நாயமாடா அந்தம்மா சொல்றாங்க. நாயமாமா ஒரு பெத்த ஆத்தாவை சொல்றாங்க. நாயமா சுமாரில் 1 மணி நேரமா மூத்திரம் பேச்சு கிடக்குற எங்க அம்மா வேடா மூத்தத்துல முடிக்காத கூட போறேன். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன வார்த்தை? ஐயரு அம்மாவை வச்சுக்கிறேன். அப்ப நான் கிராசாரா பொண்ணு கொடுப்பாரு. நாயமாது நாயபாயா உலகார பாவி பத்திடா எங்க அப்பா தெய்வத்தை பார்த்து சொல்றேன். என்னப்பா உம்மா மீன் வைக்கிறவங்களை வச்சிருந்தாங்க. நான் எதனா சொல்லியிருப்பான். வேகமா வர ஆயிடுவேன். நான் உலகாரன் ஆயிடுவேன். உலகாரன் ஆயிடுவேன். காலகாலமா இந்த அரண்மனை வேலை செய்யறேன். பெத்த புள்ளியாவன வளர்த்தனே ஒரு வார்த்தை என்கிட்டயே மச்சிட்டியாடா. இந்த கதையா நீ பாத்தியாயா? ஐயர் எங்க அம்மாவை வச்சுட்டாரு. சத்தியமா கல்யாணம் ஐயர் எங்க அம்மாவை வச்சிடல. எங்க அம்மா தான் ஐயரை வச்சிருக்காங்க. யாருன்னா வச்சு பெரிய அமங்கலம் விடுங்க. ஐயா விடுங்க. யாருன்னா வச்சுக்கிட்டோம். இப்ப நம்மளுக்கு கல்யாணம் நடக்கணும் ஐயா. மந்திரம் சொல்லவா வாடா கல்யாணம் அவசர கல்யாணம். நான் தள்ளி உட்காரு. நான் ஐயருப்பா. ஐயர் நினைக்காது. ஐயர் பங்காளி எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? கல்யாணத்துக்கு உண்டான பந்துக்கள் அனைவரும் வந்து விட்டார்களா? அனைவரும் வந்துட்டாங்க. ஐயர் சோத்துல இடி இடிக்குது. ஒரு கூப்பிடுறாரு அர்ஜுனா. வாயு பகவான் துங்குறான். பூன் உள்ளதா எனக்கு தெரியாதடா. நான் ஐயரா இவனை வச்சு அதுவா பூன் உள்ள
மூளை இருக்குதா இல்லையா? ஏன் முந்திரி கொட்டி முந்தரம் வேற ஐயரை வச்சு பாத்துக்கோ. சாமி யாரும் சாமி நானே ஒரு கிராஸ் ஒரு கிராஸ் உண்மையை ஒத்துக்கிற சாமி நீ. காசா பணமா? நானாவது மனசுல கத்த ஊருக்கு சொல்றேன். எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு கும்பிடுங்கிறான். சரிமா ஓம் கிரகமாம் பொண்ணுக்கு அப்பா நீங்களா? நானேதான். மீசை எடுத்துட்டு வாங்க. எதுக்கு மீசை? இதெல்லாம் கழுத்துக்காரியா? ஐயோ கடவுளே. என்ன நான் கல்சம் கேட்டேன். நானு கல்யாணத்தை கல்சம் வைக்க மாட்டாங்க வைப்பாங்க. ஆ இப்ப வைக்க சொல்லணும். சரி விட ஏதோ தெரியாது தான்ட்டேன் செருப்பு கைட்டு அடிங்க. பாதி தேங்காய் எங்க போயிருக்கோம். பாதி தேங்காய் எங்கம்மா போயிருக்கோம். 12 மணி வரைக்கும் கொட்டா போட்டிருந்தா பாதி தேங்காய் எங்க போயிருக்கோம். 12 மணி வரைக்கும் மருந்து கலந்த தாப்பாவை போட்டு சுத்தலாம் எடுக்கிறாப்பா. ஐயோ எப்பா பைத்தியக்கார ஐயா தாலி வாங்கினா கழுத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் ஏந்துவாங்க. கயிறு இல்லாதவங்களா யாரு? கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க. சரியாதா? ஊருக்கு முன்னாடி வந்து கண்ணாடி போட்டுக்கணும். ஓ நீ எல்லா கல்யாணத்துக்கு வருவியா? ஐயோ இன்னும் அறியாத்துல என்ன பண்ணிட்டு கடவுளே, குடும்பத்தை கழிச்சுட்டு பண்ணி போய் வெடிய வெடிய பையன் கலந்துறான். ஆவாதனவேதனாம் சமர்ப்பியாமே மகம் மான்யம் சுபம் சூன்யம் சாங்கிரிப்பி ஜகஸ்து. ஐவே ஐவே எங்க போற அச்சடியே? முழுசாவும் சொல்ல விட மாட்டேன். அம்மா இங்க யாக குண்டம் இல்ல, அதனால அம்மா ஓம குண்டத்துல போட்டு ஓம் கிராமமாம் 250ஆம் கிராமமாம் மங்களமாம் இப்பன் காசாம் 2500 ரூபாவாம். ஆக மொத்தம் 55,000 சுவாஹா. சொல்ற மந்திரமே எனக்கு புரியலையா? போயா கடவுளே, மந்திரம் புரியல. எத்தனை கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்கேன். எத்தனை ஐயர மந்திரம் சொல்றாரு. சொல்றாரு நோக்கு எதனா புரியுதோ? சூத்த முடிக்கிற சோத்த கூட்டு வாங்கல. வாடா, என் பிராணத்தை வாங்குறாங்க. முழுமுதற் கடவுள் திரும்புறாங்க இந்த பக்கம். முழுமுதற் கடவுள் யாரு? விநாயகர். விநாயகரா பிள்ளையாரா? ரெண்டும் ஒண்ணுதானங்க. ஆதியிலே அதெல்லாம் கலர் எங்க அப்பா நீங்க தானே? அம்மா இருக்கிறாங்களா செத்துட்டாங்களா? பொண்ணு வீட்டுக்கா பையன் வீட்டுக்கா? எப்பா நீ 1.5 ரூபாய் போய் அதுவலா? எங்க நிக்கணுமோ அங்கதான் நிக்கணும். விநாயகர் மூத்தரம். விநாயகர் தோத்திரம். விநாயகர் தோத்திரம். கையை இப்படி பிடிங்க, தலையில கொட்டுங்க. முடியாங்க என் தாலி அறங்கோ, தலையில கொட்டுங்க. எங்க தள்ள கொட்டுங்க? ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சாரதாதி பின்னாடி வர்ணமாம் கோமதியா முன்னாடி வர்ணமாம் ஜாங்கிரிப்பி ஜகஸ்து. ஓம் கத்தாழ கண்ணாடு குத்தாத நீ என்ன யாம் உச்சி மண்டையிலே சுருங்குது நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா காக்க போன்ல கேட்டுக்கிறேன். போனை வச்சு முடிக்க தண்டை
ஆனா என் பிராணத்தை இதுக்கு ஒரு ஐரு ஆஹாஹா ஹி 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 ஓ ஏ ஹே ஹே ஐ ஓ ஓ ஓ அப்பு நக்கு ஐரா அது அந்த சின்ன பையனுக்கு தெரியும் ஐரா அப்ப வாடா சொல்றா எப்ப நம்ம ஏடா ஓ இங்க வா என்ன கல்யாணத்துல பேமெண்ட் தர மாட்டேன்னு அதுக்கு இன்னைக்கு என்னன்னா என்ன நாள் ஆடி அமாவாசை அதுக்கு? இறந்து பக்கம் திணி கொடுக்கணும் ஓத்தா அப்ப இருக்கிறாளா இருக்காங்க ஐரா இன்னும் சாவல என்ன ஐரா உயிர் எடுக்கிறாங்கன்ற உங்க தாத்தா பாட்டி அவங்களும் இருக்காங்க ஊடிய மொக்க ஒண்ணுமா சாவாத எத்த போய் கிராமா ஐயம்மா அண்ணம்மா 5000 ரூபாய் வாங்கிட்டம்மா வாயில போடுக்கணும்மா 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டம்மா வாயில போடுக்கணும்மா சபர்பியா வாயில போடுக்கணும் 5000 ரூபாய் ஐரா ஐரா ஏய் ஓ காலியா இருக்கு எங்க வந்து நின்னுக்கிட்டு நேதராஜா எங்க அப்பா சாம்பல் ஐரா நீ தானே கேட்ட திதி கொடுக்கணும்னு சுடுகாட்டு சாம்பலாமா கல்யாண மண்டபத்துக்கு எடுத்தாரு பூ நூலுக்கு வச்சுக்கிறியா ஐயோ அலா அலா ஏண்டா ஓ அப்பாவை தீதி கொடுக்கணுமா ஆமா ஐரா வெய் அழ மட்டும் கூடாது லேசா முடிச்சிடுறேன் ஐயோ அப்பா நம்மள ஒப்ப பரப்பா இப்ப நடு ரோட்ல உட்கார் ஏய் ஐரா ஐரா என்ன சொல்றா பன்னீர் காலி ஆயிடுச்சுடா அதனால பன்னீர் ரோசா பன்னீர் இருக்குது எனக்கு இருக்கிற கிட்டிக்கு நான் இங்க இருக்க வேண்டிய ஆளா கடவுளே முட்டி போடு போட்டியா போட்ட ஐரா மோதிர வரல காட்டு இந்த ஐரா போட்டியா ஆ வாயில வை இந்த ஐரா என்னடா எட்டப்பா என்னடா எட்டப்பா ஐயர் ஒரு வாட்டமாக எடுத்துட்டு வா நீ தானே ஐரா வா எட்டப்பா எட்டா நான் என்ன ஒண்ணு வாங்க முட்டி போட்டு பணிவா வாய அப்படி தெளிவா சொல்ல ஐரா போடுறா யாரா குத்திக்கிட்டு செத்து அரகரா 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 மொப்பம் பரப்பான் யோ ஐரா குழந்தை வாயை போடுறான்னு சொல்லிட்டா எப்படி பேசுவான் சூத்தால சொல்லணும் அது பேர் குசு அரகரா ஆ அரகரா ஆ அரகரா அல்லேலூயா கத்தரை எண்ணி பாடி மாலை பிடிக்கும் முகத்து நேரம் போயிட்டு ஓம் அரகரா அரகரா ஓம் திரஹம்பஹம் வஹா அரகரா அரகரா உங்க தாத்தா பேரு ரங்கசாமி கவுண்டர் ரங்கசாமி கவுண்டர் ஆகிய அரகரா அவரது குமாரன் ஆகிய அரகரா ஒப்பா பேரு அரகரா ஒப்பா பேராடா அரகரா ஐரா நீ தானே சொன்ன நானா என் தாலி என் தாலி என் ஐரா நீ தானே ஐரா சொன்ன அரகரா சொல்றேன் அப்பா பேரை சொல்றேன் எங்க அப்பா பேர் சொல்ல அரகரா சொல்றேன் பையன் அப்பா பேர் முனிசாமி ஓடியாரு ஐரா என்னது முனிசாமி ஓடியாரு ஐரா உங்க தாத்தா பேரு ரங்கசாமி கவுண்டர் அப்பா பேரு முனிசாமி ஓடியாரு சரி மண்ணு மெய்க்கிறதுக்கு செட் ஆகாது நாங்க என்ன இது பண்றது அம்மா பேரு மேரி மாதா என்ன பண்ணுவ பாரு மேரி மாதா உன் பேரு சப்பி நெத்த என்ன சாமிடா ஐரா முகமது சப்பி ஐரா வாவ் நீ முஸ்லிம் ஆமா ஐரா உங்க அம்மா கிறிஸ்டியன் கிறிஸ்டின் உங்க அப்பா ஓடியாரு உங்க தாத்தா கவுண்டர் இது என்ன கோத்திரம் உங்களுக்கு எது வரைக்கும் தெரியல ஐரா பாருங்க அம்மால கோத்திரத்தை இன்னைக்கு மூத்திரம் பேட்டிக்கு போற பாரு கரெக்டா கரெக்டா சொல்ல ஐரா பலாப்பற்ற கோத்திரம் ஆகிய சமர்ப்பியாமே பலாப்பற்ற கோத்திரம் ஆகிய சமர்ப்பியாமே ஐரா எங்க அப்பா மேல வயிட்டு போடாத ஐரா ஒப்பம் உள்ள தூங்குறான்டா பலாப்பற்ற அரகரா நீ ஒரு பலாப்பற்ற யாரு ஒரு ஏப்பி ஐயோ அரகரா அம்மா ஒரு டபுள் பலாப்பற்று
அரகரவா அரகரா கலைதேவி நாடக மன்றத்தில் அரகரா மன்னர் வேஷம் ஆடக்கூடிய அரகரா ராணிப்பேட்டை மாவட்டம் அரகரா லாலாப்பேட்டை அடுத்த அரகரா நெல்லிக்குப்பம் கிராமம் அரகரா நாடக ஆசிரியர் அரகரா வேலாயுதம் அரகரா செத்து அரகரா அரகரா சிவலோக பதவி அரகரா சாலோப அரகரா சாமிப அரகரா சாரூப அரகரா சாயுச்சம் அரகரா 4ஆம் பதவி அடைய அரகரா நீர்த்தார் உடலை அரகரா முக்தி மோட்சம் செய்ய அரகரா பங்கும் பங்காளிகள் அரகரா உற்றார் உறவினர்கள் அரகரா எள்ளும் அரகரா தண்ணியும் அரகரா தர்ப்பணம் செய்து எங்க அப்பா நடிக்கிறாங்க அப்படியே குளிக்கிறான் குளிக்கிறான் ஒப்ப அரகரா தண்ணியும் அரகரா தர்ப்பணம் செய்து அரகரா நீர்த்தார் உடலை அரகரா முக்தி மோட்சம் செய்ய அரகரா எழுந்துரு சூரியனை பாரு அரகரா 3 சுத்து சுத்து அரகரா புண்ணிய நதிகளான அரகரா யாருக்குடா செவிடா போற தண்ணியில இருக்குடா அரகரா புண்ணிய நதிகளான அரகரா கங்கை அரகரா சொல்கிறப்போ அரகரா கோதாவரி அரகரா 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 ஏய் ஏய் கேவடியா பேசுற என்னடா அதுல சும்மா கட்டி இருக்காதீங்க என்னடா ஜெயிச்சு கொடுக்குறீங்க கோக்காராய் பத்துறடே தேவசம் கொடுத்துறடா ஐரா ஜாதி ஐரா கட்ட மாதிரி சொல்லு ஐரா நீ கிராஸ் ஓ ஐரா ஐரா வாடா வாடா போ ஓ ஐரா இது என்ன பண்றீங்க அந்த வாய் மூச்சு பாரு தப்பா பாளைய மாத்துப்பா ஐரா இவ்வளவு நேரம் நான் மூச்சு இது பாத்துக்கிட்டால நாடகம் நல்லா இருக்குதா தாடி கூட ஐரா டேய் இரு நானே எடுத்தாரேன் முகத்த நேரம் வாடா நீ. வா ஏற அம்மா மந்திரம் தானே சொல்ல சொன்னீங்க ஆமா ஆமா 8 எடுத்து